நம்ம எல்லோ கிரேவி ப்ரீமிக்ஸை வச்சு இப்போ ஒரு மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றது நான் சொல்கிறேன். நான் ஆயில், ஜீரா, மட்டர், பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் வாட்டர். ப்ரீமிக்ஸ்லேயே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு நம்ம வந்து எப்படி மட்டர் பன்னீர் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நான் இப்போ இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெஷ் பீஸ். இது வந்து கொஞ்சம் நான் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி இதில் வந்து எல்லோ கிரேவி ப்ரீமிக்ஸு 3 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 கப்பு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்செடுத்து அப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதிக்கிறது கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அந்த திக்னஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது அவ்வளோதான். இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. மசாலா, ஆனியன், டொமேட்டோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணல. எல்லாமே இந்த பவுடரில் இருக்குது. அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வேணும்னா இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சால்ட் வேணுமோ இல்லை கொஞ்சம் காரம் வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் வேணும்னா ஆயில் கொஞ்சம் காய வச்சு அதில் சில்லி பவுடர் போட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி விட வேண்டாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் நான் அந்த ப்ரீமிக்ஸ் போட்டதுக்கு இப்போ இந்த கிரேவி இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து ஒரு 3 பேர் கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேவி வந்திருக்கு.